வெல்கம் டு தமிழ் கோவியம். அபிமன்யு ஒரு அறைக்குள் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தான். அவனது உடலில் உள்ள அனைத்து சக்கரங்களும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டு ஒரு பிரம்மாண்டமான சுழலைப் போல அறையில் இருந்த வெண்பனி சக்தியை ஈர்த்து கொண்டிருந்தன. யாருடைய உடலும் தாங்க முடியாத வேகத்தில் அபிமன்யு ஒரு நுட்பமான வடிகட்டி முறையை பயன்படுத்தி அபாயகரமான சக்தியை சீராக்க தன் உடலில் உறிஞ்சினான். அவன் உடல் வானவில் ஒளியில் ஜொலிக்க தொடங்க அந்த பிரகாசம் சுற்றியிருந்தவர்களின் கண்களை கூசச் செய்தது. அவன் அருகில் அமர்ந்து பயிற்சி செய்ய முயன்று கொண்டிருந்த ஒரு வீரன் பொறுமை இழந்து கத்தினான். இது அநியாயம்! இவன் என்ன மனிதனா அல்லது சக்தி உண்ணும் பேயா? இவன் என்ன வகையான விசித்திரமான நுட்பத்தை பயன்படுத்துகிறான்? அருகில் உள்ள மொத்த சக்தியையும் இவனே உறிஞ்சினான். நான் என்ன செய்வது? இங்கே அமர்ந்திருப்பதில் அர்த்தமே இல்லை. நம்மால் துளி சக்தியை கூட பெற முடியவில்லை. அவன் குரலில் இருந்த ஆதங்கத்தை கேட்டு மற்றொரு வீரன் கோபத்துடன் எழுந்தான். நீ சொல்வது சரிதான் நண்பா. இவன் வேண்டுமென்றே நம் வாய்ப்பை பறிக்கிறான். இவன் தன் சக்தி நிலையை உயர்த்த முயற்சிப்பதாக தெரிகிறது. இதுதான் சரியான நேரம். அவன் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறான். இப்போது நாம் தாக்கினால் அவனால் தன்னை தற்காத்துக் கொள்ள முடியாது. இவனை இப்போதே முடித்து விடுவோம். சூழ்நிலை விபரீதமாவதை உணர்ந்த சற்று தொலைவில் அமர்ந்திருந்த நீலன் என்ற வீரன் கனமான குரலில் குறுக்கிட்டான். முட்டாள்களே, அந்த பைத்தியக்காரத்தனமான யோசனையை கைவிடுங்கள். இது பயிற்சி மையம். இங்கே யாரையாவது தாக்கினால் மூத்தவர்களும் பெரியவர்களும் நம்மை என்ன செய்வார்கள் என்று தெரியாதா? கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத தண்டனைகளை அவர்கள் நமக்கு தருவார்கள். விளைவுகளை யோசித்து பேசுங்கள் என எச்சரித்தான். ஆனால் அபிமன்யுவின் மீது பொறாமை கொண்ட அந்த இரண்டாவது வீரன் நயவஞ்சகமாக சிரித்தான். நீலன், நீ என்ன இவ்வளவு பயப்படுகிறாய்? மறந்து விடாதே, இந்த மனிதன் நம் பணிக்குலத்தைச் சேர்ந்தவன் அல்ல. அவன் ஒரு வெளியாள். வெளியாட்கள் மீது நடக்கும் விபத்துகளை பற்றி பெரியவர்கள் அதிகம் கவலைப்பட மாட்டார்கள். தண்டனை கிடைத்தாலும் அது சிறியதாகத்தான் இருக்கும் என்றவன் அவன் குரலை தாழ்த்தி மற்றவர்களை தூண்டிவிடும் வகையில் பேசினான். யோசித்து பாருங்கள், நாம் அனைவரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் தாக்கினால் அவனது அந்த சக்தி தடுப்பு ஒரு நொடி கூட தாங்காது. அவன் தியானம் கலைந்து தோல்வியடைந்தவுடன் அவனது அந்த ரகசிய முறையை நாம் கைப்பற்றலாம். அவன் எப்படி எவ்வளவு வேகமாக சக்தியை உறிஞ்சுகிறான் என்பதை நாம் கற்றுக்கொண்டால் நம் குலத்திலேயே நாம் தான் சிறந்த வீரர்களாக இருப்போம். இந்த வார்த்தைகள் அங்கிருந்த மற்றவர்களின் பேராசையை தூண்டின. அந்த வீரன் நீலனை பார்த்து தந்திரமாக சிரித்தான். என்ன நீலன், நீ எங்களுடன் இருக்கிறாயா இல்லையா? அந்த ரகசிய நுட்பம் உனக்கு வேண்டாமா? அவன் அத்துடன் நிற்கவில்லை. நீலனின் தயக்கத்தை பார்த்து மேலும் சீண்டினான். நீலன், நீ ஒரு கோழை. நாம் இங்கு எதற்காக வந்தோம்? வேடிக்கை பார்க்கவா? அந்த மனிதன் நம் கண் முன்னாலேயே நம் வாய்ப்பை விழுங்கிக் கொண்டிருக்கிறான். இவனை இப்படியே விட்டால் நாளை இவன் நம் தலையில் ஏறி மிதிப்பான். அப்போது ஐயோ என்று அழுவதில் பயனில்லை. நீ ஒரு உண்மையான பணிக்குல வீரனாக இருந்தால் உன் உரிமையை நிலைநாட்ட எங்களுடன் சேர். இல்லை என்றால் மூளையில் போய் ஒளிந்து கொள் என்று அவன் ஏளனமாக பேசினான். நீலன் தடுத்தும் கேளாமல் நயவஞ்சக புன்னகையுடன் மற்ற 8 வீரர்களும் அபிமன்யுவை தாக்க தயாராகினர். அபிமன்யு தியானத்திலேயே அவர்களின் விரோதத்தை உணர்ந்தான். ஆனால் நிலை குலையாமல் தன் சக்தியை உறிஞ்சும் வேகத்தை இன்னும் பன்மடங்கு அதிகரித்து அதிரடி காட்ட தயாரானான். என் பயிற்சி முடிக்காமல் நான் இழப்போவதில்லை என்று அவன் மனம் உறுதி பூண்டது. அபிமன்யுவின் இந்த அசுர வேக உறிஞ்சுதலால் 3ஆம் நிலையில் இருந்த மற்ற அறைகளிலும் பாதிப்பு ஏற்பட்டது. அங்கே பயிற்சி செய்து கொண்டிருந்த வீரர்கள் திடீரென காற்று வறண்டு போவதை உணர்ந்தனர். சக்தி எங்கே போனது? திடீரென மூடுபனி மறைந்து விட்டதே என்று குழப்பத்துடன் அவர்கள் தங்கள் அறைகளை விட்டு வெளியே வந்து எட்டி பார்த்தனர். நடைபாதையில் ஒரு பதற்றம் நிலவியது. யாராலும் காரணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. மறுபுறம் அபிமன்யுவை தாக்க தயாரான வீரர்கள் அவனை சுற்றி சுழன்று கொண்டிருந்த அந்த பிரம்மாண்டமான சக்தி சுழலைக் கண்டு ஒரு கணம் மிரண்டனர். அவர்கள் அவசரமாக முத்திரைகளை உருவாக்கினர். அந்த கூட்டத்தை தலைமை தாங்கிய வீரன் பதற்றத்துடன் கத்தினான். சகோதரர்களே, தாமதிக்காதீர்கள். அவன் இப்போது தன் நிலையை உயர்த்தி விட்டால் பிறகு நம்மால் அவனை நெருங்கக்கூட முடியாது. இதுதான் தருணம், தாக்குங்கள் என்றார். 8 பேரும் தங்கள் முழு பலத்தையும் திரட்டி பலவிதமான பணி ஆயுதங்களை உருவாக்கி அபிமன்யுவை நோக்கி வீசினர். அந்த தாக்குதல்கள் அபிமன்யுவை தொடுவதற்கு ஒரு வினாடி முன்பு திடீரென ஒரு வெண்மையான நிழல் மின்னல் வேகத்தில் குறுக்கே பாய்ந்தது. அது அபிமன்யுவை சுற்றி ஒரு வலுவான பனிக்கட்டி சுவரை எழுப்பியது. 8 பேரின் தாக்குதல்களும் அந்த சுவரில் மோதி சிதறின. ஆனால் தாக்கியவர்களும் அமரோதய நிலையின் 2ஆம் கட்டத்தில் இருந்ததால் அவர்களின் கூட்டு தாக்குதலால் அந்த பனிச்சுவரில் விரிசல்கள் விழத் தொடங்கின. அப்போது இடி முழக்கம் போல ஒரு பெண்ணின் குரல் அந்த அறையை அதிரச் செய்தது. நிறுத்துங்கள்! பயிற்சி செய்து கொண்டிருக்கும் ஒருவரை, அதுவும் தற்காத்துக் கொள்ள முடியாத நிலையில் இருக்கும் ஒருவரை தாக்குவதற்கு உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? கோழைகளே! தூசி விலகியதும்
அங்கே ரத்னவதி தேவதையைப் போல ஆனால் கண்களில் ருத்ர தாண்டவத்துடன் நின்று கொண்டிருந்தாள். அவளைச் சுற்றி ஒரு சக்தி புயல் சுழன்றது. அவள் கையில் ஒரு சிறப்பு பணியீட்டி இருந்தது. அவளை பார்த்ததும் தாக்கிய வீரன் திகைத்தார். ரத்னவதி, நீயா? நாங்கள் உன்னை தாக்கவில்லை. நீ ஏன் இந்த வெளியாளை பாதுகாக்கிறாய்? விலகிவிடு என்றார். ரத்னவதி சீறினாள். அது உனக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அபிமன்யு என் பாதுகாப்பில் இருக்கிறான். அவனை தொட நினைத்தால் என் ஈட்டிக்கு பதில் சொல்ல வேண்டும். உங்கள் அனைவர் மீதும் நான் மூத்தவர்களிடம் புகார் செய்வேன் என்றார். அந்த கும்பலில் இருந்த வீரன் ஒருவன் முன்னால் வந்து நக்கலாகச் சிரித்தான். ரத்னவதி, நீ அப்படி செய்வாய் என்று நான் நினைக்கவில்லை. ஏனென்றால் நீ புகார் கொடுத்தால் குலம் உன்னைத்தான் விசாரிக்கும். நம் குலத்தைச் சேராத ஒரு அந்நிய பையனுக்காக சொந்த குல வீரர்களை ஏன் எதிர்த்தாய் என்று கேட்பார்கள். நீ ஏன் அவனுக்கு உதவுகிறாய் என்று துருவி துருவி விசாரிப்பார்கள். அப்படி நடந்தால் உன் தூய ரத்தத்தின் நற்பெயர் என்னவாகும்? உனக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்று யோசித்துப்பார். அதனால் நீ இதில் தலையிடாமல் ஓடிவிடுவது நல்லது என்றார். ரத்னவதியின் முகம் கோபத்தில் சிவந்தது. ஆனால் அபிமன்யுவின் நிலைமை அவளுக்கு முக்கியமாக பட்டது. மறுபுறம் அபிமன்யுவின் உடல் ஒரு கருந்துளையைப் போல சக்தியை ஈர்த்துக் கொண்டிருந்தது. அவன் உடல் முழுவதும் சக்தியால் நிரம்பி வழிந்தது. அவன் அடுத்த நிலைக்கு செல்லும் விளிம்பில் இருந்தான். முன் அவனை சுற்றி சுழன்று கொண்டிருந்த பிரம்மாண்டமான சக்தி சுழல் இப்போது பாதியாக குறைந்திருந்தது. ஆனாலும் அவன் சக்தியை உறிஞ்சும் வேகம் சற்றும் குறையவில்லை. இதை பார்த்த அந்த வீரன் தன் நண்பர்களான பிரபாலன் மற்றும் சுபாகனை பார்த்து கண்ணசைத்தான். பிரபாலன், சுபாகன், நீங்கள் இருவரும் ரத்னவதியை தடுத்து நிறுத்துங்கள். அவளை திசை திருப்புங்கள். அதற்குள் நாங்கள் இந்த காரியத்தை முடித்து விடுகிறோம். சரி என்று கூறிய பிரபாலனும் சுபாகனும் உடனடியாக தங்கள் இடத்திலிருந்து மறைந்து ரத்னவதியை சூழ்ந்து கொண்டனர். ரத்னவதியின் சக்தி தனித்தனியாக அவர்களை விட அதிகமாக இருந்தாலும் அவர்கள் இருவரும் சேர்ந்து அவளை சண்டையில் எளிதாக மடக்க முடியும். பிரபாலனும் சுபாகனும் தங்கள் சக்திகளால் ரத்னவதியை தாக்கத் தொடங்கினர். பிரபாலன் ஏளனத்துடன், ரத்னவதி, நீ வீணாக உன் சக்தியை விரயமாக்குகிறாய். எங்களை தாண்டி உன்னால் செல்ல முடியாது. பேசாமல் ஒதுங்கிவிடு என்றார். ரத்னவதி ஆவேசமாக தன் ஈட்டியை சுழற்றினார். என் ஈட்டியின் சுவையை அறியாமல் பேசுகிறாய் பிரபாலன், வழிவிடு என்று கத்திக்கொண்டே பாய்ந்தார். ஆனால் சுபாகன் குறுக்கிட்டு ஒரு பனித்தடுப்பை உருவாக்கினார். உன் ஈட்டி கூர்மையாக இருக்கலாம், ஆனால் நாங்கள் இருவர், நீ ஒருத்தி. உன் கவனம் சிதறினார். அந்த மனிதன் பிணம் என்று அவளை சீண்டினார். ரத்னவதி அபிமன்யுவை பாதுகாக்க நினைத்தாலும் 2 வலிமையான வீரர்கள் ஒரே நேரத்தில் தாக்கியதால் அவளால் அவர்களை சமாளிக்க மட்டுமே முடிந்தது. இதற்கிடையில் அபிமன்யுவின் பாதுகாப்பு பலவீனம் அடைந்தது. ரத்னவதியின் கவனம் சிதறியதால் அவனது சக்தி தடுப்பு உடையத் தொடங்கியது. அதில் எண்ணற்ற விரிசல்கள் தோன்றின. இவன் கதை முடிந்தது, தாக்குங்கள் என பிரபாலன் கத்தினார். மீதமுள்ள 6 பேரும் தங்கள் முழு சக்தியையும் ஒன்றாக இணைத்து ஒரு மாபெரும் பனிப்பந்தை உருவாக்கி அபிமன்யுவின் மீது வீசினர். ஒரு பயங்கரமான வெடிப்பு ஏற்பட்டது. அபிமன்யு அமர்ந்திருந்த இடம் தகர்ந்தது. அந்த 6 பேரும் வெடிப்பின் வேகத்தில் பின்னோக்கி தூக்கி வீசப்பட்டு சுவர்களில் மோதினர். யாருடைய தாக்குதல் இது என்று அவர்களுக்கே புரியவில்லை. ஒரு அடர்த்தியான புகை மண்டலம் அறையை சூழ்ந்தது. அதே நேரத்தில் ஒரு அதிகாரமான குரல் இடியோசையுடன் கேட்டது. ரத்னவதியை தாக்க உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? அந்த குரலை கேட்டதும் பிரபாலனும் சுபாகனும் உறைந்து போய் நின்றனர். அவர்கள் கண்கள் பயத்தில் விரிந்தன. அந்த அறையின் வெப்பநிலையே பல மடங்கு குறைந்து எலும்புகளை உறைய வைத்தது. புகை விலகியதும் அங்கே 7 அடி உயரம் உள்ள ஒரு இளைஞன் ஊதா நிற உடையில் நின்று கொண்டிருந்தான். அவன் முகம் கோபத்தின் உச்சத்தில் இருந்தது. அங்கதன் என்று ஒருவன் அலறினான். இவன் 3ஆம் நிலையில் என்ன செய்கிறான்? அங்கதன் மெதுவாக அவர்களை நோக்கி நடந்தான். அவன் குரல் கரகரப்பாகவும் பயங்கரமாகவும் ஒலித்தது. உங்கள் சக்திகள் அதிகமாகி திமிர் பிடித்து விட்டதா? யாரை தாக்குகிறீர்கள் என்று தெரியவில்லையா? மறுபுறம் அங்கதனின் வருகையை ரத்னவதியால் கூட நம்ப முடியவில்லை. ஆனால் அந்த தருணத்தில் அவள் கண்கள் அபிமன்யுவின் பக்கம் திரும்பின. வெடிப்பின் காரணமாக அபிமன்யுவின் மேலாடை கிழிந்து தொங்கியது. அவனது கட்டுமஸ்தான உடல் வெளியே தெரிந்தது. ரத்னவதியின் கண்கள் முதலில் வெட்கத்தில் சிவந்தன. ஆனால் அடுத்த கணமே அவள் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. அபிமன்யுவின் அகன்ற மார்பில் தோளுக்கு அடியில் ஒரு விசித்திரமான பழமையான முத்திரை ஒன்று ஒளிர்வதை பார்த்தாள். அது என்ன முத்திரை? அவள் தன் ஆன்மீக பார்வையை செலுத்தி உற்று பார்த்த போது அவளால் நம்பவே முடியவில்லை. அபிமன்யுவின் உடலில் உள்ள 102 பிந்து சக்கர புள்ளிகளும் முழுமையாக திறந்திருந்தன. சாதாரண மனிதர்களுக்கு இது சாத்தியமே இல்லை. அவனது சக்தி நிலை ஒரு காட்டாறு வெள்ளம் போல பயங்கரமான வேகத்தில் அதிகரித்துக் கொண்டிருந்தது. இவன் மனிதனே இல்லை. இந்த ரகசியம் வெளியே தெரிந்தால் ஆபத்து என்று எண்ணிய ரத்னவதி மின்னல் வேகத்தில் செயல்பட்டாள். அவள் உடனடியாக தன் கையை அசைத்து அபிமன்யுவை சுற்றி மீண்டும் ஒரு அடர்த்தியான பனிக்கவசத்தை உருவாக்கினார். அந்த கவசம் இருப்பதால்
அவனது 102 பிந்து சக்தி புள்ளிகளும் திறந்திருப்பதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. இதற்கிடையில் அங்கதன் பிரபாலன் மற்றும் சுபாகன் கழுத்தை பிடிக்கும் தூரத்தில் நின்றான். அவன் வெளியிட்ட அழுத்தத்தில் அவர்களால் அசையக்கூட முடியவில்லை. அங்கதன் தாக்குவதற்கு முன் பிரபாலன் உயிருக்கு பயந்து கத்தினான். அங்கதா, எங்களை விடு, நாங்களும் பணிக்குலத்தவர்கள்தான். ரத்னவதியைப் போல நீயும் குலத்திற்கு எதிராக செல்வாயா? அவள் அந்த அந்நியனுக்கு ஆதரவாக செயல்படுவதை தடுக்கவே நாங்கள் முயன்றோம் என மூச்சு திணற கூறினான். இதை கேட்ட அங்கதன் கண்கள் சுருங்கியது. உங்கள் வார்த்தைகள் பொய் என்று தெரிந்தால் மூத்தவர்களால் கூட என்னிடமிருந்து உங்களை பாதுகாக்க முடியாது. உங்களை சும்மா விடமாட்டேன் என்று எச்சரித்தான். அவன் ரத்னவதியை திரும்பி பார்த்தான். அங்கதனின் சந்தேகத்தை பயன்படுத்திக் கொள்ள நினைத்த சுபாகன் பதற்றத்துடன் குற்றஞ்சாட்டினார். பிரபாலன் சொல்வது உண்மைதான் அங்கதன். ரத்னவதி அந்த மனிதனுக்கு உதவி செய்து கொண்டிருந்தாள். ரத்னவதியின் உதவியுடன் அந்த மனிதன் நம் குலத்தின் ரகசியங்களை கற்க முயற்சிப்பதாக நாங்கள் நம்புகிறோம். அவன் குரலை தாழ்த்தி ஒரு நயவஞ்சகமாக பொய்யை சொன்னான். அது மட்டுமல்ல, அந்த பையனுக்கும் ரத்னவதிக்கும் இடையே ஏதோ தகாத உறவு இருப்பதாகவும் நாங்கள் சந்தேகிக்கிறோம். அது உண்மையானால் அவளது தூய ரத்தம் கெட்டுப்போகும் என்று உனக்கே தெரியும். நாங்கள் குலத்தின் நன்மையை மட்டுமே நினைத்தோம். இதை கேட்ட அங்கதனின் கண்கள் கோபத்தில் தீப்பந்தம் போல சிவந்தன. அவன் ரத்னவதியை ஒரு முறை ஏற இறங்க பார்த்தா. ரத்னவதி, இவர்கள் சொல்வது உண்மையா? நீ ஒரு மனிதனுக்காக நம் குலத்தின் மானத்தை அடகு வைத்து விட்டாயா? உன் மௌனம் என் சந்தேகத்தை உறுதி செய்கிறது. நீ என் தங்கை போன்றவள் என்று கூட பார்க்க மாட்டேன். துரோகிகளுக்கு நம் குலத்தில் ஒரே தண்டனைதான், மரணம் என்று கர்ஜித்தான். அவன் உடலில் இருந்து வெளிப்பட்ட குளிர்ச்சி அந்த அறையில் இருந்த மற்றவர்களின் ரத்தத்தை உறைய வைக்கும் அளவுக்கு கடுமையாக இருந்தது. தங்களை காப்பாற்றிக் கொள்ள அவர்கள் அபிமன்யுவின் மீதும் தன் மீதும் பழி சுமத்துவதை கேட்ட ரத்னவதிக்கு ஆத்திரம் பொங்கியது. அவள் அவர்களை எரித்து விடுவது போல் பார்த்து, வாயை மூடுங்கள் நயவஞ்சகர்களே. பணிக்குலத்தின் வீரர்கள் என்று சொல்லிக் கொள்ள உங்களுக்கு தகுதியே இல்லை. அபிமன்யு ஒரு விருந்தினர். அவர் நம் குலத்திற்கு உதவ வந்தவர். அவரை பயிற்சியின் போது தாக்கியது நீங்கள்தான். இப்போது என் மீது பழி போடுகிறீர்களா? உங்களுக்கு வெட்கமாக இல்லை என்று சீறினார். அறை முழுவதும் பதற்றம் ஒரு வெடிகுண்டைப் போல துடித்துக் கொண்டிருந்தது. அங்கதன் யாரை நம்புவது என்று யோசிப்பது போல் நின்றான். அந்த அறையின் சூழல் ஒரு போர்க்களத்தின் அமைதியைப் போல இருந்தது. திடீரென அபிமன்யு இருந்த பணிக்கவசத்திற்குள் இருந்து இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு மாபெரும் வெடிப்புச் சத்தம் கேட்டது. சக்தி அலைகள் ஒரு சூறாவளியைப் போல நாலாபுறமும் பரவி அங்கிருந்த அனைவரையும் தள்ளாட வைத்தன. அந்த வெடிப்பின் அதிர்வில் பயிற்சி கோபுரத்தின் சுவர்களில் விரிசல்கள் ஓடின. அறையின் தட்பவெப்பம் தலைகீழாக மாறியது. அதுவரை குளிர்ந்திருந்த காற்று இப்போது ஒரு எரிமலையின் வெப்பத்தை வெளிப்படுத்தியது. அனைவரும் தங்கள் கண்களை மூடிக்கொண்டனர். அந்த ஒளி வெள்ளத்தில் இருந்து ஒரு உருவம் நிமிர்ந்து நின்றது. அது அபிமன்யு. ஆனால் இப்போது அவன் முன்பை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தவனாக ஒரு போர்க்கடவுளைப் போல காட்சியளித்தான். அணிப்பயிற்சி கோபுரத்தின் 3ஆம் நிலையில் நிலவிய அமைதி ஒரு மாபெரும் புயலுக்கு முந்தைய பயங்கரமான அமைதியை போன்றிருந்தது. கோபுரத்தின் மையத்தில் தியானத்தில் ஆழ்ந்திருந்த அபிமன்யுவின் உடலில் இருந்து வெளிப்பட்ட தூய ஆற்றல் அந்த பகுதி முழுவதையும் அதிரச் செய்து கொண்டிருந்தது. அவனது அசுரத்தனமான ஆற்றல் ஈர்ப்பைக் கண்டு பொறாமை கொண்ட சில வீரர்கள் அவனை தாக்க முற்பட்டனர். ஆனால் ரத்னவதி ஒரு கேடயம் போல அவனுக்கு முன்னே நின்று அவனை நெருங்கினாள். விளைவு மோசமாகும் என்று கடுமையாக எச்சரித்து பாதுகாத்து நின்றான். வீரர்கள் ரத்னவதியை தாக்க, ஏய் ரத்னவதி, வழிவிடு! அந்த இளைஞன் கவசத்திற்குள் என்ன செய்கிறான் என்று நாங்கள் பார்த்தே தீர வேண்டும். எங்களை நீ தடுக்க முடியாது. அப்போது அங்கதன் கம்பீரமாகவும் அதிகாரத்துடனும், நிறுத்துங்கள்! என் முன்னாலேயே ரத்னவதியை தாக்க துணிந்து விட்டீர்களா? உங்கள் எல்லை எதுவென்று மறந்து விட்டதா? அனைவரும் நடுங்கி பின்வாங்குகின்றனர். அதே சமயம் அபிமன்யுவின் சக்தி வெடிக்கிறது. ரத்னவதி பதற்றத்துடன், அங்கதா, இதை பார், அபிமன்யுவின் ஆற்றல் கட்டுக்கடங்காமல் போகிறது. இவ்வளவு வெப்பத்தை என் பணிக்கவசத்தால் கூட தாங்க முடியவில்லையே. அந்த சுழலை பார், ஏதோ ஒரு மர்மமான உச்சத்தை அவன் தொடப்போகிறான். அபிமன்யுவின் அசரவேக ஆற்றல் உறிஞ்சுதலால் ஏற்பட்ட அதிர்வில் மற்ற வீரர்கள் அலறி துடித்தனர். அந்த சக்தி அலைகளால் தூக்கி வீசப்பட்ட ரத்னவதியை அமரோதய 9ஆம் நிலை வீரனான அங்கதன் தன் ஆற்றலால் ஒரு தடுப்பை உருவாக்கி மீட்டான். அப்போது அபிமன்யுவை விட அதிக பலத்துடன் இருந்த அங்கதன் ரத்னவதி மீதான காதலால் அவளை கண்டிக்கவில்லை. மாறாக பனிமூட்டத்திற்குள் அபிமன்யு பயன்படுத்திய ரகசிய முத்திரைகளையும் சக்தி ஓட்டத்தையும் தன் ஆன்ம சக்தியால் தந்திரமாக திருட முயன்றான். என்ன ஒரு ஆச்சரியம்! நம் குலத்து மூத்தவர்களை பார்த்து நடுங்கும் அந்த கொடிய வெண்பனி விஷம் இந்த இளைஞனிடம் மண்டுகிட்டு கிடக்கிறதே. இவன் உடலில் அப்படி என்ன மாய வித்தை இருக்கிறது என்று வியந்த அங்கதனின் மனதில் பேராசை வேரூன்றியது. இந்த ரகசியம் மட்டும் என் கைக்கு கிடைத்தால் இந்த பாரத தேசமே அதிரும் வலிமை கொண்ட வீரனாக நான் மாறிவிடுவேன். அதன் பிறகு ரத்னவதியை அடைவதை தடுக்க யாரால் முடியும்? ஒட்டுமொத்த குலத்தையும் என் காலடியில் மண்டியிட வைத்து நானே ஆளுவேன் என்று அவனது அகம் கூச்சலிட்டது. ஓரமாக நின்று கொண்டிருந்த பிரபாலன், சுபாகன் மற்றும் மற்றவர்களின் முகங்களில் ஒரு வஞ்சக புன்னகை அரும்பியது. அங்கதன் வந்துவிட்டான். இனி இந்த பையன் பிழைக்கப் போவதில்லை. அங்கதனின் தற்போதைய பலத்திற்கு
அவன் நினைத்தால் ஒரு விரல் அசைவில் அபிமன்யுவை தூசியாக மாற்றிவிடுவான் என்று அவர்கள் தங்களுக்குள் கிசுகிசுத்துக் கொண்டனர். அப்போது ரத்னவதி, அங்கதனின் வலிமைக்கு முன்னால் அபிமன்யுவால் எதுவும் செய்ய முடியாது என்று நினைத்தேன். ஆனால் இதென்ன பேரதிர்வு! அபிமன்யுவின் ஆற்றல் மனித சக்திக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறதே. இந்த பனிமூட்டம் எதையும் பார்க்க விடாமல் மறைக்கிறதே என நினைத்தார். அபிமன்யு தனக்குள், மூத்தவர் வீரதாசன் சொன்னது சரிதான். இந்த வர்ணபூத சக்தி நச்சுக்களையும் சுத்திகரிக்கிறது. இதோ பனி வஜ்ர தாமரையின் தூய ஆற்றல் பிரிந்து விட்டது. ஆனால் இந்த வெண்பனி விஷம் எவ்வளவு பிடிவாதமானது! தெய்வீக வர்ணபூத சக்தியாலும் கூட இதை முழுமையாக அழிக்க முடியவில்லையே. இப்போதைக்கு இதை சிறைப்பிடித்து விட்டேன். ஆனால் விரைவில் இதை கவனித்தே ஆக வேண்டும். இல்லையென்றால் இது எனக்குள்ளே வளர்ந்து எனக்கு யமனாகிவிடும் என்றான். தன் உடலில் பாயும் புதிய வேகத்தையும் சக்தியையும் உணர்ந்த அபிமன்யுவால் மகிழ்ச்சியை கட்டுப்படுத்த முடியவில்லை. பனிப்பள்ளத்தாக்கிலிருந்து வந்த ஒரே மாதத்தில் அமரோதய நிலையின் 3ஆம் கட்டத்தை எட்டியது ஒரு இமாலய சாதனை. இந்த பலத்தைக் கொண்டு இனி குலத்தின் மூத்த வீரர்களிடமிருந்து தப்பிக்கும் அளவுக்கு தனக்கு வலிமை சேர்ந்து விட்டதை எண்ணி அவன் வெற்றி புன்னகை பூத்தான். ஆனால் அதே சமயம் அங்கிருந்தவர்களின் பகைமை உணர்வை அறிந்த அவன் தான் அளவுக்கு அதிகமாக கவனத்தை ஈர்த்து விட்டதை உணர்ந்து எச்சரிக்கை அடைந்தான். தனது ஆற்றலை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்திய பிறகு அவன் மெல்ல தன் இமைகளை பிரித்தான். அவனது கண்களில் மின்னிய அந்த புதிய ஒளி அவனது ஆன்ம சக்தி பன்மடங்கு பெருகியிருப்பதை பறைசாற்றியது. 3 நாட்களில் பல மடங்கு வளர்ந்திருந்த அவனது ஆற்றலைக் கண்டு ரத்னவதி வியப்பும் நிம்மதியும் கொண்டாள். ஆனால் ரத்னவதியின் அந்த புன்னகையை கண்ட அங்கதனின் முகத்தில் கோபம் அனலாக தகித்தது. அவன் ஏதோ சொல்ல வாயெடுத்தான். ஆனால் ரத்னவதி முந்திக் கொண்டு முன்னால் வந்து அபிமன்யுவிடம் தீவிரமான குரலில் பேசினார். அபிமன்யு, நல்ல வேளை விழித்து விட்டாய். உன்னுடன் வந்த வைத்தியர் அதியரசனும் மூத்தவர் சூரபத்திரனும் உன்னை தேடி பல பயிற்சி மையத்திற்கு வந்து சென்றார்கள். நீ தீவிரமான பயிற்சியில் இருந்ததால் மூத்தவர் ரணமாளி அவர்களை திருப்பி அனுப்பிவிட்டார். அபிமன்யுவின் உயிருக்கு ஆபத்தில்லை என்று உறுதியளித்த ரணமாளி பயிற்சி மையத்திற்குள் இளம் வீரர்களுக்கு மட்டுமே அனுமதி என்பதால் அவர்களை உள்ளே அனுமதிக்கவில்லை. நீ பயிற்சியிலிருந்து விழித்ததும் உனக்கு தகவல் தெரிவிக்கும்படி அவர் என்னிடம் கூறினார் என்றார். அதிகரசனின் பெயரை செவியுற்றதும் அபிமன்யுவின் முகம் தீவிரமானது. வைத்தியர் வந்தாரா? அப்படியானால் ஏதோ முக்கிய விஷயம் இருக்கிறது. அவருக்கு என் உதவி அவசரமாக தேவைப்படலாம் என்று கூறியபடியே அவன் விறுவிறுவென வாயிலை நோக்கி நடந்தான். ஆனால் அவன் ஒரு அடியை கூட முழுமையாக எடுத்து வைக்கும் முன் ஒரு பெரும் பாறை உருண்டு வந்து வழியை மறைப்பதைப் போல அங்கதன் அவனுக்கு முன்னால் வந்து நின்றான். அபிமன்யுவின் கால்கள் நின்றன. அவன் நிமிர்ந்து அங்கதனை பார்த்தான். அங்கதனின் முகம் இப்போது சாதாரண நிலையில் இல்லை. அது கோபத்தால் சிவந்து பார்ப்பதற்கே ஒரு அரக்கனை போல பயங்கரமாக மாறி இருந்தது. இந்த மாற்றத்தை கண்ட ரத்னவதியின் நெஞ்சு படபடத்தது. அவள் மனதிற்குள் பயத்துடன் நினைத்தாள், இந்த அபிமன்யுவுக்கு என்ன பைத்தியமா? இவன் ஏன் எதற்கும் அஞ்சாமல் இப்படி இருக்கிறான்? எதிரே நிற்பது யார்? அவனது பலம் என்ன என்று ஒரு கணம் கூட சிந்திக்க மாட்டானா? அங்கதனின் இந்த கோபத்தை பார்த்தால் எனக்கே நடுக்கமாக இருக்கிறதே என ரத்னவதிக்கு உள்ளுக்குள் பயம் இருந்தாலும் அவள் நாவை அடக்கிக் கொண்டு அமைதியாகவே இருந்தாள். அபிமன்யு அங்கதனை நேரடியாக பகைத்துக் கொள்ளாமல் தன் ஆச்சரியத்தை மறைத்துக் கொண்டு ஒரு புன்னகையுடன், உங்களை பார்த்தால் பெரிய வீரராக தெரிகிறது. ஆனால் எனக்கு உங்களை தெரியுமா? நாம் எப்போது சந்தித்தோம் என்று எனக்கு நினைவில்லையே என்று அமைதியாக கேள்வி எழுப்பினார். இதை கேட்ட அங்கதன் வஞ்சகமாக சிரித்துக் கொண்டே, என் பெயர் அங்கதன். நான் இந்த பணிக்குளத்தைச் சேர்ந்தவன். உண்மையில் நீ ஒரு வைத்தியரா என்று உன்னிடமே கேட்டு தெரிந்து கொள்ள விரும்பினேன். உனது ஆற்றல் சுத்திகரிப்பு முறை எப்படி இருக்கிறது என்றான். அபிமன்யு நிதானமாக பதிலளித்தார். நிச்சயமாக நான் வைத்தியர் இல்லை. என் பெயர் அபிமன்யு. இப்போது எனக்கு ஒரு அவசர வேலை இருக்கிறது. அதனால் உங்களை அப்புறம் சந்திக்கிறேன். என்னை மன்னிக்கவும், நான் வருகிறேன் என்ற அபிமன்யு நகர முயல அங்கதன் மீண்டும் அவன் முன்னே வந்து நின்றான். அவன் மிரட்டும் தொனியில், நண்பா, நான் இன்னும் பேசி முடிக்கவே இல்லையே, அதற்குள் எப்படி கிளம்பலாம்? எனக்கு புறக்கணிக்கப்படுவது அறவே பிடிக்காது. அதனால் நாம் பேசி முடித்த பிறகு நீ எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் என்றான். இதற்கு மேல் பொறுமை காப்பது கோழைத்தனம் என்று அபிமன்யு கருதினான். அவன் கண்கள் கோபத்தில் சுருங்கியது. அவன் அங்கதனை நேருக்கு நேர் பார்த்து உறுதியான குரலில் எச்சரித்தான். இது வரம்பை மீறுகிறது அங்கதா. உனக்கு எனக்கும் எந்த பகையும் இல்லை. ஆனால் நீ மீண்டும் மீண்டும் என் வழியை மறித்து வம்புக்கு இழுக்கிறாய். ஒதுங்கிவிடு, இல்லையேல் விளைவுகள் விபரீதமாக இருக்கும் என்றான். அபிமன்யுவின் எச்சரிக்கையை கேட்டு அங்கதன் வெடித்துச் சிரித்தான். அந்த சிரிப்பில் ஏளனம் கொப்பளித்தது. அபிமன்யுவின் வார்த்தைகளை முற்றிலுமாக புறக்கணித்த அவன் தனது முழு ஆற்றலையும் வெளிப்படுத்தினான். நொடிப்பொழுதில் அந்த பகுதி முழுவதையும் ஒரு கண்ணுக்கு தெரியாத பனிச்சிறை சூழ்ந்து கொண்டது. அங்கதன் மெல்ல அபிமன்யுவை நோக்கி நடந்தான். அவன் குரலில் இப்போது கோபத்திற்கு பதில் ஒரு நரித்தந்திரம் கூடியிருந்தது. அபிமன்யு, நீ சாதாரண ஆள் இல்லை. வெண்பனி விஷத்தை நீ எப்படி அடக்குகிறாய் என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் அதைவிட பெரிய ரகசியம் ஒன்றை நான் கண்டுபிடித்து விட்டேன் என்றதும் அபிமன்யு அமைதியாக அவனை பார்த்தான். அங்கதன் தொடர்ந்தான். உனது உடலில் ஒரு சாதாரண மனிதனின் ரத்தம் ஓடவில்லை.
அது ஒரு பழங்கால தெய்வீக யாழி குலத்தின் ரத்தம். உன்னிடம் அந்த பரம்பரையின் ரகசிய நுட்பம் ஒன்று இருக்கிறது. அதனால்தான் உன்னால் உனது உடலில் உள்ள 108 பிந்து சக்தி மையங்களில் 102ஐ திறக்க முடிந்திருக்கிறது. சாதாரண வீரர்களோ ஏன் மாய மிருகங்களோ தங்கள் வாழ்நாளில் பாதியை செலவழித்தாலும் இந்த நிலையை அடைய முடியாது. முயன்றாலும் தோல்வியே மிஞ்சும். ஆனால் நீ அதை சாத்தியமாக்கியிருக்கிறாய் என்றா. அங்கதன் கூறியது 100க்கு 100 உண்மை. பயிற்சியின் போது அபிமன்யு தனது சக்கரங்களின் வழியாக சக்தியை ஈர்க்கும் வேகம் தேவோதய வீரர்களால் கூட கனவிலும் நினைக்க முடியாத வேகம். இத்தகைய அபூர்வமான நுட்பம் ஒரு தொன்மையான குலத்தின் இரத்த வாரிசுகளுக்கு மட்டுமே உரித்தானது. சராயு அபிமன்யுவுக்கு தனது முன்னோர்களின் இரத்தத்தின் ஒரு துளியை வழங்கியதோடு மட்டுமல்லாமல் நாக பரம்பரையின் மிகவும் ரகசியமான சக்தி மைய நுட்பத்தையும் கற்றுக் கொடுத்திருந்தார். அந்த இரத்த துளியின் உதவியுடன் தான் அபிமன்யு தனது உடலில் உள்ள 102 பிந்து சக்தி மையங்களை திறந்திருந்தார். இதுவே அவனது அசுர வளர்ச்சிக்கு காரணம். ஆனால் சராயு இந்த நுட்பத்தை கொடுக்கும் போதே ஒரு கசப்பான உண்மையையும் கடுமையான எச்சரிக்கையும் அபிமன்யுவிடம் பகிர்ந்திருந்தார். அபிமன்யு, இந்த 108 பிந்து சக்தி மைய நுட்பம் ஒரு வரம் மட்டுமல்ல, அதுவே எங்கள் குலத்தின் சாபமும் கூட. இந்த நுட்பத்தை கைப்பற்ற துடித்த பல வலிமையான குலங்களும் சாம்ராஜ்யங்களும் எங்கள் மீது இடைவிடாத போரை தொடுத்தன. ஒரு காலத்தில் உலகின் உச்சத்தில் இருந்த தெய்வீக நாகக்குலம் இன்று அழியும் நிலைக்கு தள்ளப்பட்டதற்கு காரணமே இந்த நுட்பம்தான் என்று சராயு கூறியிருந்தார். அபிமன்யுவும் தாமாவும் சராயுவை காப்பாற்றி இருக்காவிட்டால் அந்த தொன்மையான குலமே வரலாற்றிலிருந்து மறைந்திருக்கும். சராயுவின் உயிரை காப்பாற்றியதற்கு கைமாறாகவே இந்த விலைமதிப்பற்ற பொக்கிஷம் அபிமன்யுவுக்கு கிடைத்தது. உன் உயிரை காத்துக் கொள்ளும் அளவுக்கு நீ வலிமை பெறும் வரை இந்த நுட்பத்தை யாருக்கும் தெரியாமல் பயன்படுத்து என்ற சராயுவின் எச்சரிக்கை அபிமன்யுவின் மனதில் ஒலித்தது. பணிக்குளத்தில் பல கண்கள் தன்னை கண்காணிப்பதை அறிந்திருந்ததால் அபிமன்யு மிகவும் எச்சரிக்கையாகவே இருந்தார். ஆனால் அவனுக்கு முன்னால் நிற்கும் இந்த அங்கதன் ஒரு வேட்டை நாயைப் போல அந்த ரகசிய மோப்பத்தை பிடித்து விட்டான். அங்கதனின் நோக்கம் அந்த நுட்பத்தை திருடுவதுதான் என்பதை அபிமன்யு உணர்ந்து கொண்டான். அபிமன்யு சவால் விடும் தொனியில் பேசினார். நீ என்னை வழிமறித்ததற்கு காரணம் இதுதானா? அங்கதா, ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள். என்னை மிரட்டி பணிய வைக்கலாம் என்று கனவிலும் நினைக்காதே. அபிமன்யுவின் இந்த துணிச்சலான பதிலை கேட்டதும் அங்கதனின் முகம் கொடூரமானது. சரி, நாம் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம். உனது பயிற்சி வேகத்தை அதிகரிக்கும் அந்த ரகசிய நுட்பத்தை என்னிடம் கொடுத்துவிடு. அதற்கு பதிலாக நான் உன்னை இங்கிருந்து காயமின்றி செல்ல அனுமதிக்கிறேன். எப்படி வசதி என்ற அங்கதன் தன் முழு பலத்தையும் வெளிப்படுத்த எரிமலையாய் வெடித்த அவனது பணிசக்தி அறையே உறைய வைத்தது. அதற்கு இணையாக அபிமன்யு தன் வருணபூத சக்தியை ஏவ நீல நிற கவசத்திலிருந்து பரவிய இதமான வெப்பம் அந்த கடும் குளிரை முறியடித்தது. நெருப்பும் நீரும் மோதுவது போல இருவரின் பேராற்றல்களும் ஒன்றோடு ஒன்று மோதி அந்த இடத்தையே அதிரச் செய்தன. என்ன யோசிக்கிறாய்? என் பொறுமையை சோதிக்காதே என்று கத்திய அங்கதன் தனது அடுத்த கட்டத்திற்கு மாறினான். அவனது தசைப்பிடிப்பான உடல் வீங்கத் தொடங்கியது. அவன் தோள் மீது அடர்த்தியான ரோமங்கள் முளைத்தன. கண் இமைக்கும் நேரத்தில் அவன் ஒரு பிரம்மாண்டமான பனி மனித குரங்குகள் போல உருமாறினான். அவனது கண்கள் இரத்த சிவப்பாக மாறி தீப்பிழம்புகள் போல ஜொலித்தன. பனி இரத்த நகங்கள் என்று கர்ஜித்தபடியே அவன் காற்றில் எம்பி குதித்தான். கூர்மையான இரத்த சிவப்பு நிறத்திலான சக்தி அலைகள் அம்புகளைப் போல அபிமன்யுவை நோக்கி சீறி பாய்ந்தன. நிலைமை விபரீதமாவதை உணர்ந்த அபிமன்யு சலிப்பூட்டும் தற்காப்பு நிலையில் நின்று தன் சக்தியை வீணடிக்க விரும்பவில்லை. இனி மறைப்பதில் பயனில்லை. நான் யார் என்பதை இந்த பணிக்குலத்திற்கு உணர்த்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று தனக்குள் உறுதி பூண்டான். வைத்தியர் அதிகரசனை சந்திக்க வேண்டிய அவசரமும் அவனுக்கு இருந்தது. அபிமன்யு தனது முழு கவனத்தையும் அர்த்தசந்திர பிரகாரம் என்ற தனது ரகசிய தாக்குதலில் செலுத்தினார். தனது சக்தியை துல்லியமாக கட்டுப்படுத்தினார். அவனது வலது கையில் வெள்ளி நிறத்தில் ஒரு அழகான அரைநிலவு வடிவம் உருவானது. அது பார்ப்பதற்கு சாந்தமாக தெரிந்தாலும் அதற்குள் ஒரு பிரம்மாண்டமான ஆற்றல் பொதிந்திருந்தது. வெளியே அங்கதனின் வெறித்தனமான தாக்குதல்களால் அபிமன்யு நின்று இருந்த இடம் முழுவதுமாக புகையால் சூழப்பட்டது. அங்கதன் மூச்சு வாங்கிக் கொண்டே வெற்றி புன்னகையுடன் புகையை உற்று பார்த்தார். முடிந்தது. இவ்வளவு தாக்குதலுக்கு பிறகு அவன் எலும்புகள் கூட பெஞ்சி இருக்காது என்று அவன் நினைத்தான். ஆனால் அடுத்த கணம் அந்த புகை மூட்டம் விலகியது. அதன் நடுவே எவ்வித காயமும் இன்றி புழுதி கூட படியாத ஆடையுடன் அபிமன்யு கம்பீரமாக நடந்து வந்து கொண்டிருந்தார். அவனது கவசத்தில் ஒரு சிறு கீறல் கூட இல்லை. அங்கதனின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. இது எப்படி சாத்தியம் என்று அவன் முணுமுணுத்தான். அபிமன்யு அவனை பார்த்து அலட்சியமாக புன்னகைத்தான். அங்கதா, உன் ஆட்டம் இவ்வளவுதானா? உனது இந்த பனிரத்த நகங்கள்
மிகவும் சாதாரணமாக இருக்கிறது. இப்போது என்னுடைய முறையை நான் பயன்படுத்தலாமா என அவன் சொல்லி முடித்த அடுத்த நொடி அபிமன்யு தனது கையில் ஒளிர்ந்து கொண்டிருந்த அந்த வெள்ளி நிற அர்த்த சந்திரனை அங்கதனை நோக்கி வீசினான். அது காற்றை கிழித்துக் கொண்டு ஒரு எரிக்கல்லை போல அங்கதனை நோக்கி பாய்ந்தது. அதை பார்த்த அங்கதனின் கண்களில் முதல் முறையாக மரண பயம் எட்டி பார்த்தது. அபிமன்யு தற்காப்பு மட்டுமல்ல, தாக்குதலிலும் வல்லவன் என்பதை அவன் தாமதமாக உணர்ந்தான். எந்தவித காயமுமின்றி உயிருடன் நிற்பதைக் கண்டதும் அங்கதன் முகத்தில் இருந்த எள்ளல் மறைந்து கடும் கோபமாக மாறியது. எரியும் கண்களுடன் அவன் அபிமன்யுவை பார்க்க, அபிமன்யுவோ அமைதியான புன்னகையுடன் நின்றான். அங்கதனின் அதிர்ச்சியை பார்த்து இன்னும் பலமாக புன்னகைத்த அபிமன்யு தன் பிறைமதி தாக்குதலை அவன் மீது ஏவினான். அபிமன்யுவின் கைகளில் ஒரு வெள்ளி நிற அதிசயம் உருவானது. அது ஒரு சாதாரண ஆயுதம் அல்ல, மரணத்தை பரிசலிக்க காத்திருக்கும் பிறைமதி. அந்த பிறை சந்திரனை சுற்றி நீல நிற மின்னல்கள் சீறுவதை பார்த்தாலே எவருக்கும் குலை நடுங்கும். அபிமன்யு தன் இலக்கை உறுதியாக பார்த்தபடி, அங்கதா, உன் அகங்காரத்தை அடக்க இதோ என் பிறைமதி, உன்னால் முடிந்தால் இதை தடுத்துப்பார் என சொன்னான். அவன் கைகளை வீசிய அடுத்த நொடி அந்த ஆற்றல் பிறை காற்றை கிழித்துக் கொண்டு ஒளியை விட வேகத்தில் பாய்ந்தது. அது அங்கதனை நெருங்க நெருங்க அந்த இடமே நீல நிற ஒளியில் மூழ்கியது. அங்கதனின் முகம் பயத்தில் வெளுத்தது. அவன் தனக்குள்ளே அலறினான். என்ன இது? வெறும் காற்று என்று நினைத்தேன். ஆனால் இது எரிமலையை கையில் ஏந்தி வருவது போல் இருக்கிறதே. இந்த ஆற்றல், இது ஒரு மனிதனால் சாத்தியமே இல்லையே. தப்பிக்க வழியின்றி அந்த அசுரத்தனமான வேகத்தைக் கண்டு அங்கதன் நிலை குலைந்து நின்றான். ஆயினும் தன் அகங்காரத்தை விட முடியாமல் அவன் கோபத்துடன், உனக்கு நன்றாகவே போர் புரிய தெரிந்திருக்கிறது என்பதை நான் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். உனது தாக்குதல் நுட்பம் பிரமிக்க வைக்கிறது. ஆனால் உனது ஆற்றல் நிலை மிகவும் குறைவு அபிமன்யு. நீ என்னதான் வித்தைகளை செய்தாலும் என்னை கீறி கூட பார்க்க முடியாது என்று சூளுரைத்தான். இவ்வாறு கூறியபடியே தனது இரத்த சிவப்பான பனிநகங்களின் தனது முழு ஆற்றலையும் பாய்ச்சினான். அப்போது இரும்பும் பாறையும் மோதுவது போன்ற பயங்கரமான ஓசையுடன் மாபெரும் வெடிப்பு ஒன்று அங்கு நிகழ்ந்தது. அதிலிருந்து வெளிப்பட்ட அதிர்வலையின் தாக்கத்தால் தாக்குப்பிடிக்க முடியாமல் அங்கதன் பல அடிகள் பின்னோக்கி தடுமாறி சென்றான். இதைக் கண்ட பிரபாளன் மற்றும் சுபாகனின் முகங்களில் ஈயாடவில்லை. மரண பயம் அவர்களை தொற்றிக் கொண்டது. அப்போது பிரபாளன் நடுக்கத்துடன் சுபாகனிடம் மெதுவாக, நண்பா, இந்த முறை நாம் தவறான ஒருவனை எதிரியாக தேர்ந்தெடுத்து விட்டோம் என்று தோன்றுகிறது. இவை அனைத்தும் அந்த முட்டாள் அபர்ணாவால் தான் நிகழ்ந்தது என்றார். அவள் பேச்சை கேட்டு ஒரு அசுரனை பகைத்துக் கொண்டோம். இவன் கைகளில் சிக்கினால் நம் நிலைமை என்ன ஆவது என்று பிரபாளனின் குரல் மேலும் நடுங்கியது. சுபாகன் பெருமூச்சுடன், ஆமாம், அவளது வார்த்தைகளை கேட்டிருக்க கூடாது. அந்த சிறப்பு நுட்பத்தை திருடுவதற்காக இந்த அபிமன்யுவை தாக்காமல் நாம் ஒதுங்கி இருக்கலாம். வதந்திகளை இனியும் என்னால் வெறும் கட்டுக்கதைகள் என நம்ப முடியாது. அவன் பஞ்சபூத சக்திகளில் ஒன்றான அந்த சிறப்பு வாய்ந்த வர்ணபூத சக்தியை பெற்றிருக்கிறான் என்பது இப்போது தெளிவாக தெரிகிறது என்றான் நடுக்கம் கலந்த குரலில். அபிமன்யுவைப் போலவே அவர்களும் அமரோதய வீரர்களே என்பதால் வர்ணபூத சக்தியை அவர்களால் எளிதில் அடையாளம் காண முடிந்தது. அங்கதனை போன்ற மாபெரும் சக்தி வாய்ந்த ஒருவனை எதிர்கொள்ளும் போதும் அபிமன்யுவின் முகத்தில் சிறுதுளி பயம் கூட இல்லை என்பதை அவர்களால் தெளிவாக காண முடிந்தது. விரைவிலேயே புகைமூட்டம் விலகத் தொடங்கியது. வெண்ணிற பனிப்புகை நஞ்சு அங்கதனின் உடலை சுற்றி பரவ அடுத்த நிமிடம் விறுவிறுவென அவனது ஆற்றல் நிலை அபரிமிதமாக உயர்ந்து தேவோதய நிலையை எட்டியது. என்னை சிரமப்படுத்தி விட்டாய் அல்லவா? இதோ என் உண்மையான பலத்தை பார். இனி ஒரு நொடி கூட உன்னை உயிரோடு விடமாட்டேன் என்று அங்கதன் கர்ஜித்தான். அபிமன்யு, அங்கதனின் சக்தி கட்டுக்கடங்காமல் பெருகிக் கொண்டிருக்கிறது. அவனிடமிருந்து விலகி நிற்பதே உனக்கு நல்லது என்று ரத்னவதி தனக்குள் முனகிக் கொண்டாள். அவனுக்கு உதவ வேண்டும் என்று அவள் நினைத்தாலும் அப்படி செய்வது அங்கதனின் கோபத்தை மேலும் தூண்டிவிடும் என்பதை அவள் நன்கு அறிந்திருந்தாள். எனவே அவனுக்கு எந்த ஒரு பெரும் காயமும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்று மனதிற்குள் வேண்டியபடியே மௌனமாக நின்றாள். ஆனால் தனக்கு இனியும் தாமதிக்க நேரமில்லை என்பதை அபிமன்யு உணர்ந்திருந்தான். தேவோதய வீரர்களை அவன் இதற்கு முன்பும் எதிர்கொண்டிருக்கிறான். கட்டுக்கடங்காத வெண்புகை ஆற்றலை பயன்படுத்தி அங்கதன் அந்த நிலையை அடைந்திருந்தாலும் அவனை ஒருபோதும் குறைத்து மதிப்பிட முடியாது. இதே நிலை நீடித்தால் நிலைமை கட்டுக்கடங்காமல் போய்விடும். இவர்களை போன்ற எதிரிகளை சமாளிப்பதிலேயே என் நாளங்கள் சென்றுவிடும் போலிருக்கிறதே. இருந்தாலும் இவர்களை போன்ற நபர்களால் தான் என் சக்தி எந்த நிலையில் இருக்கிறது என எனக்கு நினைவுபடுத்துகிறார்கள். அதுவும் ஒரு வகையில் நல்லதுதான். இப்போது இவனை சமாளிக்க எனது முழு பலத்தையும் வெளிப்படுத்த வேண்டிய தருணம் இது என்று அவன் மனதிற்குள் நினைத்தான். தன் ஆற்றலை அதிகரிக்க முடிவெடுத்த அபிமன்யு வர்ணபூத சக்தியை ஏவி குருதிக்கடல் நுட்பத்தை பயன்படுத்தினான். நீல நிற ஆற்றல் அலைகள் அவன் உடலில் மீண்டும் பாய அவனது சக்தி நிலை அதிவேகமாக உயர்ந்து 5ஆம் கட்டத்தை எட்டியது. இறுதியில் அவனது கண்கள் முழுமையாக நீல நிறமாக மாறி ஜொலித்தன. இதைக் கண்ட அங்கதன் கரகரப்பான அச்சுறுத்தல் குரலில், அபிமன்யு,
நீ எவ்வளவுதான் உனது ஆற்றலை அதிகரித்தாலும் இன்று உன்னை இங்கிருந்து உயிருடன் செல்ல விட மாட்டேன். இது எனது சத்தியம் என்று முழங்கியபடியே ஒரு வலிமையான ஆற்றல் அலையை வெளிப்படுத்தினான். நாலாபுறம் இருந்தும் தன்னை ஒரு மலை நசுக்குவதைப் போன்ற தீவிரமான அழுத்தத்தை அபிமன்யு உணர்ந்தான். மூச்சை இழுத்து விடவோ அசைக்கவோ கூட சிரமப்பட்டு தன்னை சில அடிகள் பின்னோக்கி நகர்த்தி கொண்டான். இதைக் கண்ட அங்கதன் அகங்காரத்துடன் சிரித்துக்கொண்டே, பார்த்தாயா, இதுதான் தேவோதய நிலையின் மகத்தான ஆற்றல். உன்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை என்றான். வெறும் ஆற்றலை கொண்டே அவனால் அபிமன்யுவை அடக்க முடிந்தது. பற்களை நரநரவென கடித்தபடியே அபிமன்யு, அங்கதன், உனது ஆற்றல் என்னுடையதை விட பல மடங்கு பெரியது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் உனது இந்த ஆற்றல் கூட என் மன உறுதியை தடுத்து நிறுத்தப் போதாது என்று கோபத்துடன் கூறினான். மன உறுதியா? என் காலடியில் நசுங்கும் எறும்புக்கு மன உறுதி எதற்கு? அழிந்து போ என்று அங்கதன் வஞ்சகமாக நகைத்தான். அபிமன்யு மற்றொரு முத்திரையை உருவாக்கத் தொடங்கினான். ஆனால் இம்முறை தனது சொந்த ரத்தத்தை பயன்படுத்தினான். அவனது சூடான ரத்தம் வர்ணபூத சக்தியுடன் கலந்த மறுகணமே தாங்க முடியாத வலி அவனது உடல் முழுவதும் ஊடுருவியது. அவனை சுற்றியிருந்த நீல நிற ஆற்றல் கடல் இரத்த சிவப்பாக மாறியதுடன் அதிலிருந்து கற்பனை கெட்டாத பயங்கரமான ஆற்றல் வெடித்து சிதறியது. வேதாள குலத்தைச் சேர்ந்த நகுலனிடமிருந்து தான் பெற்ற இந்த குருதிக்கடல் நுட்பத்தை அபிமன்யு பயன்படுத்தும் போதெல்லாம் அவனது வலிமை பல மடங்கு அதிகரிக்கும். ஆனால் வெண்புகை நஞ்சை பயன்படுத்தி தங்களை காட்டுமிராண்டி மிருகங்களாக மாற்றிக்கொண்டு தங்களின் தூய ரத்தத்தை பலவீனப்படுத்திக் கொள்ளும் பணிக்குலத்தவரைப் போலவே அபிமன்யுவும் இந்த நுட்பத்தால் பெரும் பாதிப்பிற்கு உள்ளாவான். இதை பயன்படுத்திய பல நாட்களுக்கு அவனது உடல் பலத்த உள்காயங்களால் பாதிக்கப்பட்டு மிகவும் பலவீனமாகிவிடும். ஆனால் இந்த தருணத்தில் அபிமன்யு பெரும் சினத்தில் இருந்ததால் பின்விளைவுகளை பற்றி அவன் கவலைப்படவில்லை. தவறு செய்யாதவன் காரணமின்றி வலி அனுபவிக்க வேண்டியதில்லை. இன்று இவனை வீழ்த்தாமல் விடமாட்டேன் என்று தனக்குள் சூளுரைத்தான். இங்கு யாரையும் எதிர்பார்த்து நிற்க முடியாது. தன்னை காப்பது தானே என்பதை அவன் உணர்ந்தான். அதனால் தனது அதிபயங்கரமான தாக்குதலான பிரம்மசக்கர நுட்பத்தை ஏவ முடிவு செய்தான். அதற்காக அபிமன்யு உடனடியாக தனது நிலபூத சக்தியை வெளிப்படுத்தினான். கருமை கலந்த பழுப்பு நிற ஆற்றல் அவனது உடலில் இருந்து பெருக்கெடுத்து ஓடியது. முழுவதும் நிலபூத சக்தியாலான மாபெரும் கவச அடுக்கு அவனது உடலை சுற்றி உருவானது. அப்போது அபிமன்யு முகத்தில் கொடூர புன்னகை தோன்றியது. அங்கதா, ஒரு விஷயத்தை என் அனுபவத்தில் இருந்து உனக்கு கூறுகிறேன். எதிரியை நேருக்கு நேர் சந்திப்பதற்கு முன்பு அவர்களை பற்றி முழுதாய் தெரிந்த பின்னர் களத்தில் இறங்க வேண்டும் என்ற அபிமன்யு கைகளை உயர்த்தினான். அவன் கரங்களில் 2 வெவ்வேறு பஞ்சபூத சக்திகளை கண்ட அங்கதனின் முகத்தில் இருந்த கொடூரமான புன்னகை உறைந்து போனது. அவன் அதிர்ச்சியிலும் பயத்திலும் அலறினான். இன்னொரு பஞ்சபூத சக்தியா? இது எப்படி சாத்தியம்? இதற்கு ஒரு தேவரத்தினக்கல் தேவையாயிற்றே. அப்படியென்றால் இந்த இளைஞனிடம் ஒரு தேவரத்தினக்கல் இருக்கிறதா? இல்லை, இது மாயமாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவன் தொடர்ந்து, யார் நீ? சாதாரண மனிதனாக இருந்து கொண்டு 2 பஞ்சபூத சக்திகளை எப்படி உன்னால் கையாள முடிகிறது என்று தன் கயறு நிலையில் கத்தினார். ரத்னவதியும் மற்ற அனைவரும் இதைக் கண்டு திகைத்து நின்றனர். அவர்களின் சொந்த ஆற்றலை கொண்டு கூட அங்கு நடப்பதை அவர்களால் தெளிவாக பார்க்க முடியவில்லை. 2 வெவ்வேறு நிற ஆற்றல்கள் சுழன்றடிக்கும் ஒரு புகை மூட்டத்தை மட்டுமே அவர்களால் உணர முடிந்தது. அபிமன்யு மற்றும் அங்கதனின் மோதல் அந்த இடத்தையே அழித்துவிடும் என்பதால் ரத்னவதியை அங்கிருந்து தப்பிச் செல்லுமாறு மூத்த வீரர் ஒருவர் எச்சரித்தார். தேவோதய நிலையின் உச்சக்கட்ட தாக்குதலை ஒரு சாதாரண வீரனால் தாங்க முடியாது. இது தற்கொலைக்கு சமம் என்று அவர் பதறினார். ஆனால் ரத்னவதி மறுத்தார். அபிமன்யு எனக்காகவும் என் குலத்திற்காகவுமே போராடுகிறார். அவனது கண்களில் இருக்கும் வெற்றி வெறியை பாருங்கள். அவன் வெல்வதையோ அல்லது வீழ்வதையோ நேரில் காணாமல் நான் இங்கிருந்து நகர மாட்டேன் என்று உறுதியாக கூறினார். அபிமன்யுவின் ஒரு கையில் நிலபூத சக்தியும் மறு கையில் வருணபூத சக்தியும் திரண்டன. இதனால் அந்த இடத்தின் வெப்பநிலை தாங்க முடியாத அளவிற்கு உயர்ந்தது. அங்கு இருந்தவர்கள் பயந்து போய் தற்காப்பு கவசங்களை அணிந்து கொண்டனர். அபிமன்யுவின் விஸ்வரூபத்தை கண்டு அங்கதனும் அரக்கனாக மாறினான். இந்த ரகசிய நுட்பம் மட்டும் எனக்கு கிடைத்தால் நான் தான் உலகத்திலேயே பலசாலி. அதை உன்னிடமிருந்து பிடுங்கியே தீர்வேன் என்று வெறிக்கொண்டு கத்தினான் அங்கதன். அபிமன்யு அவனை ஏளனமாக பார்த்து, அடுத்தவன் உழைப்பை திருட பார்க்கும் உன்னை போன்ற கோழைகளுக்கு இந்த பிரம்மசக்கரம் மரணத்தை தான் பரிசளிக்கும் என்று கர்ஜித்தான். சாவ போகும் உனக்கு இவ்வளவு பேச்சா? உன் சடலத்திலிருந்து அந்த நுட்பத்தை நான் எடுப்பேன் என்று அங்கதன் ஆக்ரோஷமாக கூச்சலிட்டான். அபிமன்யு கண்கள் சிவக்க பதில் சொன்னான். என் சடலத்தை தொடக்கூட உனக்கு தகுதி இல்லை. உன் மரண அலறல் இப்போதை கேட்க தொடங்கப் போகிறது. பார்த்து கொண்டே இரு என்றான். அப்போது அங்கதன் தன் கைகளை நச்சு புகையால் கொடூரமான ஆயுதமாக மாற்றினான்.
மறுபுறம் அபிமன்யு தன் இரு பூத சக்திகளையும் ஒன்றிணைத்து பிரம்ம சக்கரத்தை உருவாக்கினார். உடல் முழுவதும் நரம்புகள் புடைக்க எலும்புகள் ஒவ்வொன்றாக முறிவது போன்ற வழியில் அபிமன்யுவின் முகம் வெளுத்து போனது. ஆனாலும் அவன் கைகள் அந்த பயங்கரமான முத்திரைகளை உருவாக்குவதை நிறுத்தவில்லை. அபிமன்யு தன் வலியை மீறி தனக்குள்ளே கர்ஜித்தார். இந்த உடல் சிதைந்தாலும் சரி, ரத்தம் கக்கி நான் செத்தாலும் சரி, என் நண்பன் சராயு என் மேல் வைத்த நம்பிக்கையை மட்டும் நான் சாக விட மாட்டேன். அவனுக்கு பழைய நினைவுகள் மின்னலாக வந்து சென்றன. பாட்டி உயிருக்கு போராடிய போது நிழலாக நின்ற சராயுவின் முகம் அவன் கண்ணுக்குள் தெரிந்தது. அபிமன்யு கண்கள் சிவக்க, உதடுகள் துடித்தன. சராயு, இது நீ எனக்கு அளித்த பொக்கிஷம். ஒரு முழு குலமே ரத்தம் சிந்தி காத்த இந்த ரகசியத்தை இந்த ஈனப்பிறவி அங்கதன் தொடக்கூட நான் விடமாட்டேன். இது நான் உனக்கு கொடுத்த சத்தியம் நண்பா என்றான். அடுத்த நொடி ஒரு எரிமலை வெடிப்பது போல அவன் ஆக்ரோஷமாக அலறினான். அங்கதா, என் உயிரை கொடுத்து இந்த நுட்பத்தை ஏவுகிறேன். இதோ உன் முடிவு. அந்த அலறலில் மண்டபமே அதிர அபிமன்யுவின் உடலில் இருந்து கிளம்பிய அழுத்தத்தில் அங்கிருந்தவர்கள் ரத்தம் கக்கி தூக்கி வீசப்பட்டனர். அப்போது அங்கதன் ஒரு கொடூரமான பனி மனித குரங்கு போல உருமாறி பசியுள்ள மிருகத்தைப் போல வெறித்தனமாக நின்றான். அவன் பயங்கரமாக சிரித்துக் கொண்டே, உனது ஆற்றல் உண்மையிலேயே பிரமிக்க வைக்கிறது. நான் உனக்கு ஒரு வாய்ப்பு அளித்தேன். ஆனால் நீ உனது பிடிவாதத்தால் அதை கோட்டை விட்டாய். இப்போது மரணத்தை சந்திக்க தயாராகு என்று கர்ஜித்து விட்டு தனது முழு பலத்தையும் திரட்டி அபிமன்யுவை நோக்கி ஏவினான். இந்த தாக்குதலோடு உன் கதை முடிகிறது. உன் நுட்பங்கள் அனைத்தும் இனி எனக்கு சொந்தம் என்றான் அங்கதன். சற்றும் பின்வாங்காமல் உறுதியான குரலில் அபிமன்யு, அப்படியே ஆகட்டும். யாருக்கு மரணம் என்று பார்ப்போம். உன் பேராசை உன்னை உயிரோடு புதைக்கப் போகிறது அங்கதா என்று அவன் தனது இரு கைகளையும் விரித்தான். அபிமன்யுவின் கைகளில் இருந்து உருவான அந்த தேஜஸ் நிறைந்த சக்கரம் அங்கிருந்த பனி ஆற்றலை உறிஞ்சி விஸ்வரூபம் எடுத்தது. செல், உன் அசுர சக்தியை காட்டு பிரம்ம சக்கரமே என அபிமன்யு கட்டளையிட்டார். மின்னல் வேகத்தில் பாய்ந்த அந்த சக்கரம் அங்கதன் தடுக்க முயலும் முன்பே அவன் மார்பை துளைத்துக் கொண்டு மறுபுறம் சென்றது. அந்த மண்டபமே அதிரும் வகையில் அங்கதனின் மரண ஓலம் எதிரொலித்தது. அவனது பேராசை அந்த சக்கரத்தால் சிதைக்கப்பட்டது. அந்த சக்கரம் தொடர்ந்து முன்னேறி அங்கதனுக்கு பின்னால் நின்று இருந்த ரத்னவதி மற்றும் மற்றவர்களை நோக்கி சீறி பாய்ந்தது. மாபெரும் வீரனான அங்கதனை ஒரே நொடியில் அபிமன்யுவின் தாக்குதல் எப்படி கொடூரமாக வீழ்த்தியது என்பதை அவர்கள் அனைவரும் பேரச்சத்துடன் நேரில் கண்டு இருந்தனர். நச்சுத்தன்மை வாய்ந்த வெண்புகை ஆற்றலை பயன்படுத்தி தற்காலிகமாக தேவோதய நிலையை அடைந்த அங்கதனால் இனி பல வருடங்களுக்கு பயிற்சியில் ஈடுபடவே முடியாது என்பது உறுதியாகிவிட்டது. ரத்தம் கக்க தரையில் சரிந்து கிடந்த அங்கதன் மரணத்தின் பிடியில் துடித்தான். அவனது கண்கள் பயத்தால் விரிந்தன. எழ முயன்றான், ஆனால் உடல் ஒத்துழைக்கவில்லை. அபிமன்யுவை பார்த்தபடியே அவனது மனம் அலறியது. யார் இவன்? ஒரு சாதாரண வீரன் எப்படி இவ்வளவு பயங்கரமான அசுர சக்தியை வெளிப்படுத்த முடியும்? இது மனித சக்தியே இல்லை. வழியில் துடித்த அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. தான் சாகப் போகிறோம் என்று தெரிந்தும் அங்கதனால் அந்த போரை வெறும் பார்வையாளனாக கண்டு நடுங்குவதைத் தவிர வேறு வழியே இல்லை. மின்னல் வேகத்தில் பாய்ந்த அந்த சக்கரம் அங்கதனின் மார்பை துளைத்துவிட்டு பின்னால் இருந்த ரத்னவதியை நோக்கி சீறி பாய்ந்தது. ரத்னவதி தன் மரணம் உறுதி என நினைத்து கண்களை இறுக மூடிக்கொண்டாள். திடீரென அந்த இடமே அதிரும் வகையில் ஒரு குரல் கேட்டது. நிறுத்து, இதோடு போதும் என்றது. அபிமன்யுவின் பிரம்ம சக்கரத்தை ஒரு பிரம்மாண்டமான ஆற்றல் கரம் தடுத்து நிறுத்தியது. அந்த மோதலில் ஏற்பட்ட வெடிப்பு ஒட்டுமொத்த 3ஆம் தளத்தையும் நிலைக்குலையச் செய்தது. தூசி மறைந்த போது அங்கே ஒரு நிழல் உருவம் தெரிந்தது. ரத்னவதி வியப்பால் உறைந்து நின்றாள். அபிமன்யுவின் பிரம்ம சக்கரத்தையே வெறும் கையால் தடுக்கும் வலிமை யாருக்கு உண்டு? அந்த உருவம் மெல்லச் சிரித்தது. அபிமன்யு, இந்த குப்பைகளை ஒழிக்க உனது பிரம்ம சக்கரம் எதற்கு? நான் இருக்கிறேனே. அபிமன்யுவின் அசைக்க முடியாத பிரம்ம சக்கரத்தையே வெறும் கவசத்தால் தடுத்த அந்த மர்ம நபர் யார்? தூசியை விலக்கிக் கொண்டு வெளிப்பட்ட அந்த உருவம் அங்கிருந்த அனைவரையும் உறைய வைத்தது. தூசி மண்டலத்தை மெல்ல கிழித்துக் கொண்டு ஒரு நிழல் உருவம் தெரிந்தது. அங்கிருந்த வீரர்கள் வியர்வையை துடைத்தபடி, பிழைத்தோம், யாரது என உற்று நோக்கினர். புகை மூட்டத்திற்கு நடுவே மாபெரும் ஆற்றல் ததும்ப மூத்தவர் ரணமாளி காட்சியளித்தார். ரத்னவதி அதிர்ச்சியில் உறைந்தாள். ஆனால் ரணமாளியின் முகத்தில் நிம்மதி இல்லை. மாறாக மரண பயம் தெரிந்தது. அவர் உருவாக்கிய அந்த 100 அடி தடிமன் கொண்ட கவசத்தில் அபிமன்யுவின் சக்கரம் மோதிய இடத்தில் சிலந்தி வலை போல விரிசல்கள் விழத் தொடங்கியிருந்தன. ரணமாளி தனக்குள், அசாத்தியமானது, என் முழு ஆற்றலையும் திரட்டி உருவாக்கிய கவசத்தையே சிதைக்கும் அளவுக்கு இந்த இளைஞனுக்கு பலமா என பார்த்தார். அபிமன்யு தன் சக்கரத்தை மீண்டும் கையில் ஏந்தியபடி முன்னே வந்தான். அவனது கண்கள் சிவந்திருந்தன. அபிமன்யு, மூத்தவரே, தர்மத்தின் குறுக்கே நிற்பது யாராக இருந்தாலும்
இந்த சக்கரம் மணிக்காது, விலகி நில்லுங்கள் என நெஞ்சை நிமிர்த்தி கூறினார். இதைக் கண்ட ரணமாளி அதிர்ச்சியும் கவலையும் கலந்த உணர்வுடன் தனக்குள் நினைத்துக் கொண்டான். இந்த அபிமன்யுவின் திறனும் அவனது தாக்குதல்களும் உண்மையிலேயே திகிலூட்டுகின்றன. இந்த தாக்குதலில் மட்டும் தேவோதய நிலையின் ஆற்றல் கலந்திருந்தால் நான் கூட கடுமையாக காயப்பட்டு இருப்பேன். தலைவர் இமயவர்மன் கணித்தது முற்றிலும் சரிதான். இந்த இளைஞன் அபாரமான திறன் படைத்தவன். ஆனால் உண்மையான நெருக்கடி வரும்போது அவன் தனது தகுதியை நிரூபிப்பான் என்று நம்புகிறேன். இவ்வாறு நினைத்தபடியே ரணமாளி தன்னிடம் இருந்த மேலும் பல ஆற்றல்களை வெளிப்படுத்தி தன் கவசத்தை மேலும் வலுப்படுத்தினார். உடனடியாக அந்த விரிசல்கள் அனைத்தும் மாயமாக சரி செய்யப்பட்டன. உடைந்த கவசத்தை ஒரு நொடியில் வைரத்தைப் போல மீண்டும் உறுதிப்படுத்தியது. விரிசல்கள் மறைந்தன. அபிமன்யு தன் சக்கரத்தை மெல்ல தாழ்த்தி வியப்புடன் அவரை பார்த்தான். நம்பவே முடியவில்லை. இதுதான் அந்த புகழ்பெற்ற தெய்வோதய நிலையின் சக்தியா? ஒரு நொடியில் அத்தனை விரிசல்களையும் மாயமாய் மறைத்து விட்டீர்களே என வியப்பாக கேட்டார். ரணமாளி கவசத்தை விளக்கினார். அதுவரை அமைதியாக இருந்த அவரது முகம் திடீரென கடும் கோபத்தால் சிவந்தது. அந்த இடம் மீண்டும் ஒருமுறை அதிரும்படி அவர் சீறினார். அபிமன்யு, உன் சக்தி உன் கட்டுப்பாட்டை மீறிச் செல்கிறது. அது உனக்கு வரமா அல்லது சாபமா என்பது இனி நீ எடுக்கும் முடிவில்தான் இருக்கிறது என்ற ரணமாளி வழியில் துடித்துக் கொண்டிருந்த அங்கதனை பார்த்தார். அபிமன்யு ஏதோ சொல்ல முற்படுவதற்குள் ரணமாளியின் குரல் இடிமுழக்கமாய் ஒலித்தது. அபிமன்யு, உனக்கு அகம்பாவம் தலைக்கேறிவிட்டது. இது போர்க்களம் அல்ல, பயிற்சி மையம். அப்படி இருக்க அங்கதனை ஓராண்டு காலம் படுக்கையை விட்டு எழ முடியாதபடி ஏன் இவ்வளவு கொடூரமாக தாக்கினாய்? அவனை குற்றுயிராக்க உனக்கு எப்படி மனம் வந்தது என்று அவர் கண்களில் கோபம் தெளிவாக தெரிந்தது. அபிமன்யு அமைதியாக தலை குனிந்து நின்றார். ரணமாளி அவன் அருகே நெருங்கி வந்து அவன் கண்களை தீர்க்கமாக பார்த்தார். உன் தாக்குதலுக்கு பின்னால் ஒரு வலுவான காரணம் இருக்கும் என்பது எனக்கு தெரியும். உன்னை நான் தண்டிக்காமல் இருக்க வேண்டுமானால் அந்த காரணம் அந்த அளவுக்கு நியாயமானதாக இருக்க வேண்டும். சொல் அபிமன்யு, ஏன் இப்படி செய்தாய்? உனக்கும் அவனுக்கும் என்ன பகை என கேட்ட ரணமாளி அங்கதனின் காயத்தை பார்த்துவிட்டு ஆத்திரத்தில் அபிமன்யுவை நெருங்கினார். அபிமன்யு, அங்கதன் சாதாரணமானவன் அல்ல. எங்கள் குலத்தின் எதிர்காலம் அவன். ஒரு பயிற்சி மையத்தில் வைத்து அவனை இவ்வளவு கொடூரமாக சிதைத்திருக்கிறாயே, உன் அகங்காரத்திற்கு என்ன விலை கொடுக்கப் போகிறாய் என மேலும் அழுத்தமாய் கேட்டார். அபிமன்யு அமைதியாக இருந்தார். ரணமாளியின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சவுக்கடியாக விழுந்தன. நீ இமயவர்மனுடன் வந்த விருந்தினராக இருக்கலாம், ஆனால் இந்த மையத்தின் முழு பொறுப்பாளன் நான். உன்னை தண்டிக்காமல் விட்டால் இங்கிருக்கும் நூற்றுக்கணக்கான இளம் வீரர்கள் தங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக நினைப்பார்கள். ஒட்டுமொத்த குலமும் உனக்கு எதிராக திரும்புவதை என்னால் கூட தடுக்க முடியாது என எச்சரித்தா. அபிமன்யு மெல்ல தலை நிமிர்ந்தா. ரணமாளியின் கண்கள் சிவந்திருந்தன. சொல் அபிமன்யு, இவ்வளவு பெரிய அழிவை ஏற்படுத்த உனக்கு என்ன துணிச்சல்? உன் தரப்பு நியாயம் என்ன? அதற்கு அபிமன்யு மௌனமாகவே இருந்தா. ஆனால் ரணமாளிக்கு மற்றொரு உண்மையும் தெரிந்திருந்தது. அங்கதன் தான் முதலில் அபிமன்யுவை சீண்டி போருக்கு அழைத்தான் என்பதை தனது ஆற்றல் மூலம் அவர் முன்கூட்டியே உணர்ந்திருந்தார். நிலைமை கைமீறி போவதற்கு முன்பே சண்டையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றுதான் அவர் திட்டமிட்டிருந்தார். ஆனால் அபிமன்யுவின் தாக்குதல் இவ்வளவு அதிவேகமாகவும் தடுத்து நிறுத்த முடியாத அளவிற்கு பயங்கரமானதாகவும் இருக்கும் என்பதை அவர் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அதனால்தான் இந்த விபத்திற்கு தானும் ஒரு வகையில் காரணம் என்று அவர் உணர்ந்தார். சரியான நேரத்தில் கட்டுப்படுத்தாவிட்டால் அபிமன்யு எவ்வளவு ஆபத்தானவனாக மாறுவான் என்பதை இப்போது அவர் முழுமையாக புரிந்து கொண்டார். இது போன்ற கணிக்க முடியாத ஒரு வீரன் எதிர்காலத்தில் எந்த ஒரு பிரிவிற்கும் பெரும் ஆபத்தை ஏற்படுத்தலாம். பனி மனித குரங்குகள் குலமோ ஏற்கனவே பல கடினமான காலங்களை கடந்து கொண்டிருக்கிறது. எனவே அபிமன்யுவின் மனதில் குலத்தின் மீது எந்த ஒரு பகைமையும் வளர்ந்துவிடக் கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். உண்மையை சொல்ல போனால் அங்கதனின் அந்த பரிதாபகரமான நிலையை கண்ட பின் அபிமன்யுவின் தாக்குதல் ரணமாளிக்கே உள்ளுக்குள் அச்சத்தை ஏற்படுத்தியிருந்தது. ரணமாளியின் வார்த்தைகளை கேட்ட அபிமன்யு தன் மௌனத்தை கலைத்து சற்று தயக்கமின்றி பதிலளித்தார். மூத்தவர் ரணமாளி அவர்களே, எனது தாக்குதலால் தான் அங்கதனுக்கு இந்த நிலை ஏற்பட்டது என்பதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். அவன் குணமடைய நான் நிச்சயம் உதவுவேன் என்றும் உறுதியளிக்கிறேன். ஆனால் இந்த தவறு என்னுடையது மட்டுமல்ல. எனது சிறப்பு நுட்பத்தை திருடுவதற்காக அவன்தான் என்னை முதலில் தாக்கினான். என் மீது பல மரணகரமான தாக்குதலை தொடுத்தான். அவனது அத்தனை தாக்குதல்களிலிருந்தும் நான் தப்பியது எனது அதிர்ஷ்டத்தினால் மட்டுமே. இதை கூறிய பிறகு அங்கதனை ஒரு முறை கூர்ந்து கவனித்துவிட்டு மீண்டும் விளக்கமளிக்கும் துணியில் தொடர்ந்தார். நான் எனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள மட்டுமே போராடினேன். எனவே இதற்கு என்னை மட்டும் நீங்கள் முழு பொறுப்பாக்க முடியாது. ஆம், எனது இந்த சிறு கவனக்குறைவு பலரை காயப்படுத்தி இருக்கலாம் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அந்த தாக்குதலை தடுத்து நிறுத்தியதன் மூலம்
நீங்கள் எனக்கு மாபெரும் உதவி செய்துள்ளீர்கள். அதற்காக என் முழு மனதுடன் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். அபிமன்யுவின் இந்த விளக்கத்தை கேட்ட ரணமாலி தனது பார்வையை ரத்னவதி மற்றும் மற்றவர்களின் பக்கம் திருப்பினார். இதை கவனித்த பிரபாலனும் சுபாகனும் நடுக்கத்துடன் ஓரடி முன்னால் வந்தனர். பிரபாலன் பயத்தால் திக்கி திணறியபடியே, மூத்தவர் ரணமாலி அவர்களே, தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். முழு தவறும் எங்களுடையதும் அங்கதனுடையதும் தான். நாங்கள் மட்டும் பேராசையோடு அபிமன்யுவின் நுட்பத்தை ரகசியமாக அடைய முயற்சிக்கவில்லை என்றால் இப்படி ஒரு மோசமான சூழ்நிலையே உருவாகி இருக்காது என்றார். பிரபாலனும் சுபாகனும் தங்கள் தவறை தாமாக முன்வந்து ஒப்புக்கொள்வதைக் கண்ட மற்ற வீரர்கள் அவர்கள் அபிமன்யுவின் மீதான பயத்திலேயே இவ்வாறு செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டனர். ஏனெனில் அவர்களும் தங்கள் கூட்டாளியுடன் சேர்ந்து அபிமன்யுவின் நுட்பத்தை பெறத்தானே முயன்றனர். அவர்களை கோபத்துடன் பார்த்த ரணமாலி எச்சரிக்கும் விதமாக, நடந்தது என்னவாக இருந்தாலும் அபிமன்யு, நீ ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ள வேண்டும். இது போர்க்களம் அல்ல, பயிற்சி மையம். எங்கள் குலத்தின் திறமையான இளம் வீரர்களில் ஒருவனை நீ படுகாயப்படுத்தி விட்டாய். அதற்காக நான் உன் மீது கடும் கோபத்தில் இருக்கிறேன். இருந்தாலும் எதிர்காலத்தில் இதுபோன்று நீ நடந்து கொள்ள மாட்டாய் என்று நம்புகிறேன். இதை கேட்ட அபிமன்யு நிலைமையின் தீவிரத்தை புரிந்து கொண்டு மௌனமாக தலையசைத்தான். ரணமாலிக்கு மீண்டும் நன்றி கூறிவிட்டு நடந்தவற்றுக்காக மன்னிப்பும் கோரினான். பதிலுக்கு ரணமாலியும் தலையசைத்துவிட்டு உருக்குலைந்து கிடந்த அந்த 3ஆம் தளத்தை பார்த்தபடி கோபத்துடன், இந்த தளத்தை பாருங்கள், எல்லாமே நாசமாகிவிட்டது. அடுத்த சில நாட்களுக்கு இந்த தளத்தை நாம் மூட வேண்டியதற்கும் போல் தெரிகிறது. இதன் தற்போதைய நிலையில் இங்கு பயிற்சி செய்வது முற்றிலும் சாத்தியமற்றது என்றார். மேலும் அந்த தளத்தில் இருந்த பனிப்புகை ஆற்றல் முழுவதையும் அபிமன்யு ஏற்கனவே உறிஞ்சியிருந்தார். அந்த ஆற்றல் மீண்டும் அங்கு சேருவதற்கு பல நாட்கள் ஆகும். பின்னர் ரணமாலி அனைவரையும் கோபத்துடன் பார்த்து, இப்போது அனைவரும் இங்கிருந்து வெளியேறுங்கள். இதையும் நான் விளக்கமாக சொல்ல வேண்டுமா? போங்கள் என்று கர்ஜித்தார். இதை கேட்ட ரத்னவதியும் மற்றவர்களும் 3ஆம் தளத்தை விட்டு அகலத் தொடங்கினர். அங்கிருந்து செல்லும் போது ரத்னவதியின் முகம் அபிமன்யுவின் மீது வழக்கத்திற்கு மாறான பல உணர்ச்சிகளை வெளிப்படுத்தியது. சற்று முன் தன் கண்முன் நடந்த எதையும் அவளால் நம்ப முடியவில்லை. நான் அவனுக்கு உதவி செய்தேன் என்று நினைத்தேன். ஆனால் அவனது பெரும் பலத்துடன் ஒப்பிடும்போது என் உதவி உண்மையிலேயே உதவியாக இருந்ததா? அவனது அசுர பலத்துடன் ஒப்பிடும்போது எனது திறமையெல்லாம் ஒரு தூசுக்கு சமம் என்று அவள் மனதிற்குள் புலம்பினார். ஆனால் இதைவிட பயங்கரமான பல நுட்பங்கள் அபிமன்யுவிடம் உள்ளன என்ற உண்மை ரத்னவதிக்கு தெரியாது. அந்த நுட்பங்களை அவன் அங்கதன் மீது பிரயோகித்திருந்தால் அவன் காயப்படுவதோடு நின்றிருக்க மாட்டான். இச்சாதாரி குலத்தின் இளம் தலைவனான நாகராயனை அபிமன்யு கொன்றது போலவே அங்கதனும் அந்த இடத்திலேயே கொல்லப்பட்டிருப்பான். ஆழ்ந்த சிந்தனையுடன் அபிமன்யு முன்னோக்கி நடந்து கொண்டிருந்த போது ஒரு குரல் திடீரென அவனது செவிகளில் முணுமுணுத்து அவனை எச்சரித்தது. இளைஞனே, சற்று கவனமாக இரு. உனது இந்த வெற்றியால் அகம்பாவம் உன்னை ஆட்கொள்ள அனுமதிக்காதே. உனக்கு இன்னும் இந்த உண்மை தெரியாது. அங்கதன் பனி மனித குரங்குகள் குலத்தின் ஒரு மிகச் சிறப்பு வாய்ந்த குடும்பத்தைச் சேர்ந்தவன். தொடர்ந்து அவனது தாத்தா இந்த குலத்தின் மிகச் சக்தி வாய்ந்த மூத்தவர்களில் ஒருவர். இப்போதைக்கு இந்த பயிற்சி மையத்திற்குள் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். ஆனால் இங்கிருந்து வெளியேறியதும் பல பெரும் ஆபத்துகளை சந்திக்க நீ தயாராக இருக்க வேண்டும். கண்களுக்கு தெரியாத அந்த மர்ம ஆற்றல் அபிமன்யுவை தீண்டியது. முகம் தெரியவில்லை என்றாலும் அந்த அதிர்வை அவன் உணர்ந்தான். அபிமன்யு தனக்குள், இது வீரகருடனின் ஆற்றல். அவர் ஏன் எனக்கு உதவுகிறார்? அவர் சொல்வதும் சரிதான். இப்போது இந்த வீண் மோதலை விட என் உடலில் ஊடுருவியுள்ள அந்த வெண்புகை நஞ்சுதான் பெரிய ஆபத்து. வைத்தியர் அதிகரசரை சந்திப்பதே இப்போதைய முதல் வேலை. அடுத்த நொடி ரத்னவதி அவனை தடுக்க கையை உயர்த்தினாள். ஆனால் அபிமன்யு ஒரு மின்னலைப் போல அங்கிருந்து மறைந்தான். ரத்னவதி அதிர்ச்சியில், அபிமன்யு நெல்! எங்கே சென்றான் அவன்? என் கண்ணாலேயே அவன் வேகத்தை பின்தொடர முடியவில்லையே. அவளால் அவனை தடுத்து நிறுத்த ஒரு காரணத்தை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. அதற்குள் குகைப்பாதைகளை மின்னல் வேகத்தில் கடந்த அபிமன்யு ஒரு பிரம்மாண்ட கதவின் முன் வந்து நின்றான். அபிமன்யு மூச்சரைக்க கதவை பார்த்தபடி, 3 நாட்களுக்கு முன்னால் இதே கதவு வழியாகத்தான் உள்ளே வந்தேன். அன்று ஒரு சாதாரண வீரன். ஆனால் இன்று அமரோதய நிலையின் 3ஆம் கட்டத்தை எட்டிய ஒரு புதிய மனிதனாக திரும்பியிருக்கிறேன் என்ற அவன் கைகள் அந்த கதவை திறக்க தயாராயின. அந்த தருணத்தில் கதவின் உள்ளே இருந்து அமைதியான ஒரு குரல் ஒலித்தது. அபிமன்யு, நீ இப்படி வெளியில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளே வா என உள்ளிருந்து சூரபத்திரனின் குரல் கேட்டது. அபிமன்யு உள்ளே நுழைந்ததும் அவனை பார்த்தவர் அதிர்ச்சியில் உறைந்து போனார். வெறும் 3 நாட்களுக்கு முன்பு அபிமன்யுவின் ஆற்றல் அமரோதயத்தின் நிலையில் 2ஆம் கட்டத்தில் இருந்தது. ஆனால் இவ்வளவு குறுகிய காலத்தில் அவன் 3ஆம் கட்டத்தை எட்டியிருந்தான். சூரபத்திரன் ஒரு கட்டத்தை கடக்கவே முழுமையாக 1 வருடம் எடுத்துக்கொண்டார். தற்போதுதான் அவர் தேவோதய நிலையின் 4ஆம் கட்டத்தை எட்டியுள்ளார்.
ஆனால் தன் கண்முன் நிற்கும் இந்த இளைஞன் தன் வயதை எட்டுவதற்கு முன்பே எவராலும் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு ஒரு மாபெரும் உயரத்தை எட்டி விடுவான் என்பதை அவர் உறுதியாக நம்பினார். மூத்தவர் சூரபத்திரனின் அதிர்ச்சியை கண்ட அபிமன்யு லேசாக சிரித்தபடியே ஆச்சரியம் கலந்த குரலில், சூரபத்திரன் அவர்களே, இதற்காக நீங்கள் இவ்வளவு அதிர்ச்சி அடைய தேவையில்லை. இப்போது நான் அதியரசரிடம் ஒரு அவசரமான விஷயத்தை பற்றி பேச வேண்டும். அவர் எங்கே இருக்கிறார்? தயவு செய்து சொல்ல முடியுமா என்று கேட்டான். அவன் பேசி முடிப்பதற்குள் அவனுக்கு பின்னாலிருந்து கவலையும் ஆச்சரியமும் நிரம்பிய அதியரசனின் குரல் கேட்டது. அபிமன்யு, கடந்த 3 நாட்களாக நீ எங்கே சென்றிருந்தாய்? உன்னை பற்றிய எந்த தகவலும் இல்லையே என்று பதற்றத்துடன் கூறிவிட்டு மீண்டும் பேரதிர்ச்சியுடன் தொடர்ந்தா. அட கடவுளே, அபிமன்யு, நீ ஆற்றலின் அடுத்த கட்டத்தை அடைந்து விட்டாயா? உண்மையிலேயே உன்னை நான் பார்க்கும் ஒவ்வொரு முறையும் என்னை மலைக்க வைக்கிறாய். உனது ஆன்ம சக்தியும் பல மடங்கு அதிகரித்திருப்பதை என்னால் உணர முடிகிறது. இது உண்மையிலேயே பிரமிக்க வைக்கிறது என்றார். இவ்வளவு பாராட்டுகளை கேட்ட பிறகும் சிறு சலனமும் இன்றி அபிமன்யு மிகவும் தீவிரமான குரலில், அதியரசரே, நான் உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி அவசரமாக பேச வேண்டும் என்றான். அவர் பதிலளிப்பதற்கு கூட காத்திருக்காமல் அபிமன்யு பதற்றமான குரலில் அனைத்தையும் அவசரமாக விளக்கத் தொடங்கினார். நான் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது எனது வர்ணபூத சக்திக்குள் அந்த பனிப்புகை நஞ்சின் சில துகள்கள் இருப்பதை நான் கவனித்தேன். அவை கரும்புள்ளிகளைப் போல காட்சியளித்தன. இதை கேட்ட அதியரசனின் புருவங்கள் சுருங்கின. அதிர்ச்சியுடனும் ஆழ்ந்த கவலையுடனும் தனது தாடியை சொரிந்தபடியே அவர், இது மிக மிக ஆபத்தான ஒரு பிரச்சனை. வர்ணபூத சக்தி போன்ற பலமிக்க ஒரு இயற்கையான ஆற்றலால் இந்த நஞ்சை முழுமையாக அழிக்க முடியாமல் அதனை தற்காலிகமாக சிறைப்பிடிக்க மட்டுமே முடிந்திருக்கிறது. இது மிகவும் கவலை அளிக்கும் விஷயம். இத்தகைய நஞ்சு மிகவும் கொடியது. நீ கூறுவது உண்மையாக இருந்தால் நீ பெரும் ஆபத்தில் சிக்குவதற்கு முன் கூடிய விரைவில் அதை உனது உடலில் இருந்து பிரித்தெடுத்தாக வேண்டும் என்றார். நன்றி. லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.